பீட்ரூட் பாலக் ரைஸ். செய்ய தேவையான பொருள்கள்: பீட்ரூட் 1, பாலக் 2 கைப்பிடி, அரிசி 1 ஆழாக்கு அல்லது 1 டம்ளர், துவரம்பருப்பு 1/4 டம்ளர், வெங்காயம் பாதி, தக்காளி 1, மிளகாய்த்தூள் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, பூண்டு 3 பல், தனியாத்தூள் 1 தேக்கரண்டி, உப்பு மற்றும் எண்ணெய் தேவைக்கேற்ப, தாளிக்க கடுகு, சீரகம், சிறிது பெருங்காயத்தூள் மற்றும் கறிவேப்பிலை. செய்முறை: பீட்ரூட்டை சுத்தம் செய்து மெல்லிய வில்லைகளாக நறுக்கிக் கொள்ளவும். பாலக் கீரையை ஆய்ந்து நறுக்கிக் கொள்ளவும். வெங்காயம், தக்காளி மற்றும் பூண்டை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். அரிசி மற்றும் பருப்பை களைந்து வைக்கவும். குக்கரில் சிறிது எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கறிவேப்பிலை போட்டு தாளிக்கவும். நறுக்கிய வெங்காயம் போட்டு வதக்கவும். வெங்காயம் வதங்கியதும் தக்காளி சேர்த்து குழைய வதக்கவும். தக்காளி வதங்கியதும் பீட்ரூட் சேர்த்து அதனுடன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து கிளறவும். இதனுடன் பாலக் கீரையை சேர்த்து கிளறவும். இப்போது அரிசி மற்றும் பருப்பை சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கவும். பின்னர் இதனை மூடி 2½ டம்ளர் தண்ணீர் சேர்த்து வேக வைக்கவும். விரும்பினால் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்துக் கொள்ளலாம். குழந்தைகளுக்கான சத்தான, சுவையான பீட்ரூட் பாலக் ரைஸ் தயார். சில குழந்தைகள் பீட்ரூட் சாப்பிடாம கூட இருப்பாங்க. அப்படி இருக்கிற இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சும்மா அருமையா ருசியா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.